உன்னையும் சிவமையும் சேர்த்து பார்த்தா பிரின்சிபல் தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு. என்னக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? பிரின்சிபலும் தப்பா நினைக்க கூடாது. நானும் போய் ஃபங்க்ஷனை பார்க்கணும். ஆனா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? நீங்க என் கூட வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நானா? ஸ்கூல பொறுத்த வரைக்கும் நீங்க தானே அவரோட வைஃப். சிவமோட வைஃபா நீங்க வரும்போது உங்க கூட நான் உட்கார்ந்தேன்னா அந்த பிரின்சிபலுக்கு ஒன்னும் தப்பா தெரியாதுக்கா. பிளீஸ்கா வாங்கல. இல்ல குழலி, ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. அந்த பிரின்சிபல் முன்னால நான் சிவமோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி வேற நடிக்கணும். எதுக்கு தேவையில்லாம? ரெண்டு பேரும் நல்லா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி என்கிட்ட ஆக்டிங் போடுறீங்களா? அக்கா யோசிக்காதீங்கக்கா, நம்ம போயிட்டு வரலாம். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா கூட நான் கூப்பிட்டுருக்க மாட்டேன். சும்மா தானே இருக்கீங்க. நல்ல அக்கால எனக்காக வாங்க பிளீஸ். ஆமா, கலை மேடை ஏறி எதுவும் பேசலையா? அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல, அவ கலந்துகிட்டா பயத்துல ஃபிட்ஸ் வந்துரும். ஐயோ, நான் ஒருத்தி அன்னைக்கே சொன்னீங்கல்ல, மறந்தே போயிட்டேன். சரி சரி அக்கா பிளீஸ்கா, எல்லாரும் நீங்க வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. இனி ஒரு பக்கம் பேசட்டும், நீங்க வந்தீங்கன்னா கலையும் பாரதியும் சந்தோஷப்படுவாங்கல்ல. சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். அடுத்ததாக அப்துல் கலாம் பத்தி பேச வர்றது கலையரசி. கலை, Hi all, good morning. I am Kalayarsi. Today I am going to talk about Dr. APJ Abdul Kalam, popularly known as the Missile Man of India, was born on 15th October at Rameshwaram. He was a teacher, scientist and the 11th President of India. He believes in high thinking and simple living. So he was voted as the People President. He loves children very much. Thank you.
முதல் பரிசு வென்ற மாணவர் கலையரசி. சூப்பர். அம்மா, அவளுக்கு எப்படி பயம் போச்சுன்னு கேளு. டேய், கலை உன் பக்கத்துல தானே நிக்கிறான், நீயே கேட்க வேண்டியதானே? இல்லம்மா, நீயே கேளு. ஆமா கலை, நானும் அதை கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி உனக்கு அந்த பயம் போச்சு? என்ன இது? மேஜிக் கயிறுமா. சரி, இந்த கயிறு எதுக்கு? இந்த கயிறு கட்டிக்கிட்டா பயம் ஓடி போயிரும். யார் சொன்னது? அங்கிள் தான் சொன்னாங்க. ம். ம். ஆமாமா, நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் அந்த பயம் போகவே இல்லம்மா. நான் அங்கிள் கிட்ட சொன்னேன். அங்கிள் தான் பயம்லாம் ஒரு விஷயமே கிடையாது, என்கிட்ட ஒரு மேஜிக் கயிறு இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க அங்கிள் கையில பாத்திருக்கீங்களா? அந்த கயிறு கட்டிட்டு தான் அவங்க கோர்ட்டுக்கு போய் பயங்கரமா பேசுவாங்களாம். அதே மாதிரி இனியாக்கா கையிலயும் ஒரு கயிறு இருக்கு. அந்த கயிறு கட்டிட்டு தான் இனியாக்கா பிரைஸ் வாங்கினாங்க. அங்கிளும் எனக்காக அந்த மேஜிக் கயிறை வாங்கிட்டு வந்து என் கையிலயும் கட்டி விட்டாங்க. அதனாலதான் எனக்கு பயம் எல்லாம் போச்சு. டேய், எதுக்குடா சிரிக்கிற? அம்மா, கயிறு கட்டினா எப்படிமா பயம் போகும்? அந்த வக்கீலு இவ்வளவு நல்லா ஏமாத்திருக்காரு. யாரும் ஏமாத்தல. கயிறு கட்டி பயம் இல்லாம பேசி ஜெயிச்சிருக்கா. அம்மா, அப்படின்னா இது மேஜிக் கயிறு இல்லையாமா? கண்டிப்பா இது மேஜிக் கயிறு தான். அதனாலதான் பேசவே முடியாம இருந்த நீ இவ்வளவு தூரம் நல்லா பேசி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்க. அது மட்டும் இல்ல, இது உனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தரும்னு எனக்கு தெரியும். அதுக்குதான் இதெல்லாம். சிவம், ஆ, ம், அது எனக்கு புரியுது அன்பு. ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து கலைய வெளியில கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்காக நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துப்பேன் அன்பு, என்ன நம்பு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு வர கஷ்டத்தை பார்த்து கூட எனக்கு பயம் இல்ல. ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்பதான் எனக்கு பயம் ஜாஸ்தி ஆகுது. இந்த சந்தோஷம் என் பிள்ளைங்களுக்கு எப்பவும் நினைக்கணுமே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ பிறந்ததுல இருந்து. அன்பு, என்ன நம்புன்னு சொல்றேன்ல, நான் அவளை பாத்துக்கிறேன், உன்னை பாத்துக்கிறேன், பாரதிய பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு ப்ளீஸ். நன்றி சொல்ல வந்துட்டு நான் வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ, நான் வரேன். நிஜமாவே கலைய உங்களுக்கு பிடிக்குமா? ஆமா,
எனக்கு கலைய ரொம்ப பிடிக்கும். அவளை மட்டும் இல்ல, அவ தம்பியையும் அவளோட அம்மாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னதா? ரெண்டாவது, ரெண்டாவது உங்க அப்பனே. மூணாவது உன் தாத்தாவே. அம்மாடி, உங்க அப்பன் பிறந்தப்போ அவனதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு நீ பிறந்தியா, அதுக்கப்புறம் உன்னதான் எங்களுக்கு பிடிக்கும். அப்போ புதுசா வரவங்கள தான் உங்களுக்கு பிடிக்கும். அப்படிலாம் இல்லடா, புதுசா குழந்தைங்க வர்றப்போ அவங்களதானே ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? அவனுக்கும் உன்னதான் பிடிக்கும். என்னையா இல்ல ஓவியாவையா? என்னடா இது கேள்வி? உங்க ரெண்டு பேரையும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை எனக்கு ஒரு தம்பி தங்கச்சியோ இருந்திருந்தா அப்பாவுக்கு யார ரொம்ப பிடிச்சிருக்கும்? சொல்லுங்க தாத்தா. ஒருவேளை தம்பி தங்கச்சி பிறந்திருந்தா அவனுக்கு அவங்களதான் பிடிக்கும். அப்ப அடுத்த குழந்தை வந்தா என்ன மறந்துடுவாங்கல்ல? இதுக்கு அப்படிலாம் இல்லடா அர்த்தம். இப்ப நீ வளர்ந்துட்ட, உன்னை குழந்தை மாதிரி மடியில வச்சு கொஞ்சம் முடியுமா? முடியாதுல்ல. அதான் அடுத்து உள்ள சின்ன குழந்தைங்களை கொஞ்சுவாங்க. அதுக்காக உன் மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. உன் மேல உள்ள பாசம் அப்படியே தான் இருக்கும். என்னடி இது? எதுக்கு இந்த கேள்வி எல்லாம்? இல்ல, சும்மாதான். ஏய், தேவையில்லாம கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. வா தூங்கு. வா வாடா, வந்து படுத்துக்க. வா வாடா. அம்மா, இனியா தூங்குறாளா? ஆமா சிவம், நீ ஏதோ போன் பேசிக்கிட்டு இருந்தியா, அதான் எங்க கூட வந்து படுத்துக்கிட்ட. ஆமா, பேசிட்டேன். இனியாவை கொஞ்சம் எழுப்புங்களேன். ஏய், அவ தூங்கிட்டாடா. ஓ, தூங்கிட்டாளா? சரிம்மா, அவ இங்கே இருக்கட்டும். குட் நைட். சரியா வரும் அன்பு. பாரதி என்ன ஒரு தகப்பனா ஏத்துப்பான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சிவம். அவன் என்ன வெறுக்கிறதுக்கு காரணமே இல்ல அன்பு. அதான் பிரச்சனையே. வெறுக்க காரணம் இருந்தா அதை சரி பண்ணிடலாம். காரணமே இல்லாம வெறுக்கிறப்ப எப்படி சரி பண்ண முடியும்? நீங்க அவனுடைய அப்பா இல்ல, அவ்வளவுதான். அவன் சைடுல இருக்கிற நியாயம் அவ்வளவுதான். அப்பான்றது வெறும் ஒரு வார்த்தை இல்ல அன்பு, அது ஒரு பெரிய பொறுப்பு. நான் ஒரு நிமிஷம் அன்பு, நான் பேசிடுறேன். பொறுப்பு காரணமா இருக்கிறது மட்டும்தான் ஒரு தகப்பனோட கடமைன்னா அவனோட அப்பா பாஸ்கர் தான். ஆனா கூடவே இருந்து அவன் வாழ்க்கையை மாத்துற ஒருத்தன் தான் அப்பான்றத அவன் புரிஞ்சுப்பான். நான் கலைக்கு சொன்னதுதான் உனக்கு சொல்றான். என்ன நம்பு. நீ ஆரம்பத்தில் என்ன எப்படி நம்புனியோ அப்படியே என்ன நம்பு. எல்லாம் சரியா வரும். இல்ல சிவம், இன்னைக்கே எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரியணும்னு அவசியம் இல்லை. காஃபி குடி. உன் புள்ள மேடையில பயம் இல்லாம பேசியிருக்க. என் புள்ளையோட மனக்குழப்பத்தை நான் சரி பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இந்த ரெண்டும் நிஜம், அவ்வளவுதான். அந்த நல்ல விஷயங்களை யோசிப்போம், அதுக்காக சந்தோஷப்படுவோம்.
மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ம்? சரியா? சரி, காஃபி குடி. ஏமா இவனான் பாத்து சொல்லு. இவன் தான் சார். இருங்க. ஏய், நெஜம் ஜெயிக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும்டா. டேய், இங்க இருக்கிறதுல அந்த பொண்ணை கடத்த சொன்னது யாரு? பாத்து சொல்லு. டேய், யாரையும் பார்த்து பயப்படாத. ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீ உண்மையை சொன்னா உனக்கு தண்டனை குறையும். யாரையாவது காப்பாத்தணும்னு நினைச்ச உன் மேல இன்னும் 4-5 கேஸ போட்டு நீ வெளியவே வர முடியாதபடி பண்ணிடுவேன். பார்த்து சொல்றா. டேய், வாயை திறந்து சொல்லேண்டா. இவன் தானே என் பேத்திய கடத்த சொன்னது. சொல்லேண்டா. ஏமா, நீங்க சும்மா இருங்க. நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல. உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. டேய், நான் என் சொத்தை வித்தாவது உன்னை வெளியே கொண்டு வந்துறேன்டா. என் பேத்திய கடத்தினவனுக்கு நான் தண்டனை வாங்கி குடுப்பேன்டா. ஏமா, எத்தனை தடவை சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. டேய், நல்லா பார்த்து சொல்ற. டேய், இப்ப வாயை திறந்து சொல்ல போறே இல்லையாடா? இவங்க யாரும் இல்ல சார். அடே படுபாவி, உண்மையை சொல்லேண்டா. டேய், ஒழுங்கா யாருன்னு சொல்லு. சத்யா, அவன் தான் யாரும் இல்லைன்னு சொல்றான்ல. அவனையும் மீறி எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வைக்கலாம் பாக்குறியா? சிவம், நீ பதறும் போதே தெரியுது இங்க இருக்கிற யாராவது இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அத தெரியுதுல, அவனையே சொல்ல சொல்லுங்க. மா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இவன் வாயில இருந்து உண்மையை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லாத்தையும் சொல்லிடுவான். இவன் மட்டும் இல்ல, இவன் கூட இன்னும் 3 பேர் சிக்கிருக்காங்க. எல்லாரையும் தனித்தனியா லாடம் கட்டினா உண்மை தன்னால வெளியே வரும். அப்ப சரி. ஏமா, இவன் தானே உன்னை கடத்தினது? ஆமா சார். நீ அதை மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதி கொடு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய், நடரா, வாடா. உன்னை ஸ்டேஷன்ல கவனிச்சுக்கிறேன். என்னடா தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறியா? போலீஸ் லாடம் கட்டுறேன்னு சொல்லிருக்காங்க. உண்மை என்னன்னு தெரிய வரும். அப்ப இருக்குடா உனக்கு. வாடி பாட்டி. வா. நாளைக்கு நான் அன்பை கூட்டிட்டு போலேனா இத ஒரு காரணமா வச்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழலன்னு எப்படி முடிவு பண்ண முடியும்? ஏயா, நீ ஏன் இதை நெகட்டிவா பாக்குற? பாசிட்டிவா பாரு. என்னையா சொல்றீங்க? இல்லப்பா, ஜட்ஜிக்கு நீ பண்ணது உண்மையான கல்யாணமா இல்ல டிராமாவான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, நாளைக்கு அன்பை கூட்டிட்டு போய் ஜட்ஜி முன்னாடி ஒரு அசத்து. அதுக்கப்புறம் இவங்க என்னதான் பெட்டிஷன் மேல பெட்டிஷன் கொடுத்தாலும் எதுவும் நிக்காது. இத பாருப்பா, இத ஏன் நீ பிரச்சனையா பாக்குற? நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா பாரு. என்னையா, என்ன யோசிக்கிற? நான் என்ன யோசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா? புரியுதுப்பா, அன்பை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு யோசிக்கிற. அன்பு ஏதோ பெரிய மனசு பண்ணி என் வீட்டுல இருக்கா. இப்ப போய் நான் பார்ட்டின்னு கூப்பிட்டா திரும்பவும் தேவையில்லாம பிரச்சனை தான் ஆரம்பிக்கும்.
யோ ஆனது ஆச்சு. இன்னும் ஒரே ஒரு நாள் அந்த ஆக்டிங்க மெயின்டைன் பண்ண சொல்லியா, நீ எஸ்கேப் ஆயிரலாம். பா யோசிக்காத, போய் பேசி பாரு. சரி, பார்ட்டிக்கு எப்ப போகணும்? நாளைக்கு தான். நாளைக்கு. சரி. என்ன? இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம்னு சொன்னேன். ஆமா. அதனால அதனால என்னது இது? இல்ல, இதுல ஒரு புடவை இருக்கு. தப்பா எடுத்துக்காத. பார்ட்டிக்கு போறோம், ஒரு நல்ல புடவையை கட்டிட்டு போனோம் தானே நல்லா இருக்கும். ஏன் என்கிட்ட புடவையே இல்லன்னு நினைச்சிட்டியா? அப்படி இல்ல. இல்ல, நான் கட்டுற புடவையெல்லாம் ரொம்ப சுமாரா இருக்குன்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அன்பு. வேற என்ன? இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு புடவை கொடுக்கலான்னு பிளான் பண்றியா? சரி, இது எனக்கு பிடிச்சிருந்தாதான் நான் கட்டுவேன். கொடு. உனக்கு கன்ஃபார்மா உன் கூட நான் வருவேன்னு தெரிஞ்சிருக்குல்ல? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. டவுட் தான். நீ சரின்னு சொன்ன பிறகு போய் புடவை வாங்க முடியாது இல்ல? உனக்கா பேச தெரியாது? கிளம்பு. நான் போறேன். நாங்களா? என்னடா, நீதானே இன்னைக்கு பார்ட்டி இருக்கு எல்லாரையும் கூட்டு போனோம்னு சொன்ன, இப்ப என்ன இப்படி கேக்குற? இல்லம்மா, அது வந்து என்னாச்சு? இல்லம்மா, குழந்தைங்களை கூட்டிட்டு போற மாதிரியான பார்ட்டி கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மட்டும்தான் போகணும். டேய், பிள்ளைங்க ஆசையா கிளம்பி ரெடியா இருக்காங்கடா, இன்னைக்கு கூட்டு போ. இல்லம்மா, வேற எங்கனாலும் நான் கூட்டிட்டு போயிருவேன். ஆனா பார்ட்டியில ஒன்லி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மட்டும்தான். நீங்க பசங்களை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறீங்களா? சரி, நான் கூட்டு போறேன். இனியா, சாரி இனியா, அது வந்து சாரி சிவம், தப்பு என்னோடதுதான். நான் தான் விவரமா உன்கிட்ட கேட்டிருக்கணும், நான் தான் கேட்காம விட்டுட்டேன். சரி, நானே இனியா கிட்ட பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. தெரியும் இவங்க நம்மள வெளியில கூட்டிட்டு போக மாட்டாங்கன்னு. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், நீதான் என்ன Dress போட சொன்ன, பவுடர் போட சொன்ன. இப்ப பாரு, எல்லாமே வேஸ்டா போச்சு. இல்லடா பாரதி, நான் ஒன்னும் வரல. பாரதி, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களை மாலுக்கு கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையே இல்ல. நீ ரொம்ப மாறிட்டமா, எனக்கு ஒண்ணு வேணாம். கலை, ஏய், எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? நீங்க போயிட்டு வாங்க. அது வந்து கலை, ஒண்ணும் யோசிக்காதீங்க, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. பிள்ளைங்க ஆசையா கிளம்பி இருந்தாங்க, அதனால கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதான் இருப்பாங்க. நான் அவங்கள பாத்துக்கிறேன். நான் அவங்கள வெளியில கூட்டு போறேன், நீங்க கிளம்புங்க.
எந்த விஷயம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ திரும்ப திரும்ப அதையே நான் பண்ற மாதிரி சூழ்நிலை வருது. அன்பு, என்ன அன்பு? எல்லாரும் ஃபேமிலியோட போறோன்னு என்கிட்ட சொன்னியா இல்லையா? இல்ல, நான் ஃபேமிலின்னு சொன்னது. இங்க பாரு, ஃபேமிலிங்கிறது புருஷன் பொண்டாட்டி மட்டும் கிடையாது. குழந்தைங்களும் சேர்ந்துதான் ஃபேமிலி. அங்க பாத்தீங்கல்ல, என் புருஷன் இங்கதான் இருக்காரு. என்னங்கன்னு நான் ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதும், நீங்க 2 பேரும் வெளியில பறந்துருவீங்க. என்ன பாஸ்கர், நீ அவர்கிட்ட வளைச்சு வளைச்சு அடி வாங்கினியே, அதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? வேணும்னா சொல்லு, இன்னும் 2 தர சொல்றேன். ஏய், என்ன கொஞ்சம் ஓவரா ஆடிட்டு இருக்க? அவன் புள்ளைய காப்பாத்துறதுக்கு தான் உன் கழுத்துல தாலியை கட்டினா, நீ என்னமோ அவன் ஆசைப்பட்டு உன் கழுத்துல தாலி கட்டினா மாதிரி ஓவரா ஆடிட்டு இருக்க. அவரு என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறது எனக்கு தெரியும். அத பத்தி கேக்குறதுக்கு நீ யாரு? சரி, நீ என்ன பண்றன்னா ஒழுங்கா போய் காஃபி டீ குடுக்கற வேலைய பாரு. ஏய், அவன் புள்ளைய காப்பாத்துறதுக்கு நீ வேணும்னா அவன் பொண்டாட்டி ஆயிருக்கலாம். ஆனா உன் புள்ளைய காப்பாத்துறதுக்கு நீ அவனை விட்டு விலகி வந்ததே ஆகனே. புரியல? ஞாபகம் வச்சுக்க, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். அவன் கூட போய் நின்னுகிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கைய புடிச்சுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வையேன், சத்தியமா சொல்றேன், உன் பிள்ளைய 2 பேரையும் உன்கிட்ட தூக்கிடுவேன். ஒண்ணு பண்ணு, பார்ட்டி முடிகிற வரையும் அவங்கிட்ட கொஞ்சம் தள்ளியா இரு. விளங்குச்சா? அப்படி மட்டும் செய்யலன்னு வையே, பாஸ்கர் யாருன்னு விளங்கிக்குவ. ஏய், என்னடி அப்படியே நின்னுட்ட? அந்த வக்கீல் பயலால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சொல்றத நல்லபடியா கேட்டுக்க. இப்பவே இங்க இருந்து ஓடி போயிடு. இல்லன்னு வச்சுக்கோங்க, உன் பிள்ளைங்க உனக்கு கிடையாது. முதல் போட்டி கப்பிள் டான்ஸ். இந்த போட்டி மூலமா உங்களுக்குள்ள எவ்வளவு லவ் இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட், ஒரு பெரிய சர்க்கிள்ல டான்ஸ் ஆட ஆரம்பிப்பீங்க. 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை சர்க்கிள் சின்னதாகும். அந்த சின்ன சர்க்கிள்குள்ள யாரு கடைசி வரைக்கும் சர்க்கிளை விட்டு வெளியே வராம ஒன்னா சேர்ந்து ஆடுறீங்களோ அவங்கதான் வின்னர். ஃபர்ஸ்ட் கப்பிள் அரசி ராஜசேகர், வாங்க. அடுத்த ஜோடி அன்பு நல்ல சிவம். என்ன சிவம், போய் பார்ட்டிசிபேட் பண்ணு. இல்ல சார், சும்மா போயா. அடுத்த கப்பிள் கார்த்திக் ராதிகா, 2 பேரும் ஸ்டேஜுக்கு வாங்க. என்ன சிவா, எங்க உன் ஜோடியை காணோம்? சிவம், இது கப்பிள் டான்ஸ். நீ மட்டும் தனியா வந்து நிக்கிற. டைம் ஆச்சு சிவம், போட்டி ஆரம்பிக்கணும்.
உன் அன்பு மனைவியை கூப்பிடு. கூப்பிடுப்பா. என்ன அன்புவை காணுமா? அப்ப கிளம்புறது. சாங் ப்ளீஸ். இங்க பாருங்க சிவம், எனக்கு என் வாழ்க்கையை விட என் குழந்தைங்க வாழ்க்கை தான் முக்கியம். எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் வேணுங்கிறத விட என் பசங்களுக்கு ஒரு நல்ல அப்பா வேணும்னு தான் ஆசைப்பட்டேன். அன்பு, முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேளு. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு உன் பசங்க எவ்வளவு முக்கியம்னு. என் பொண்ணுன்னா உயிரென்னு உனக்கும் தெரியும். நம்ம 2 பேருக்குமே நம்ம பசங்க தான் முக்கியம். அவங்களுக்கு அப்புறமா தான் நமக்கு எல்லாமே. எப்ப கலையும் பாரதியும் என்ன அப்பாவா ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்குதான் நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தம் எனக்கு கிடைக்கும். அன்பு சிவம், என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது சரியா வருமானு என் மனசுல எப்பவும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாம் சரியா வரும் அன்பு. இனியாவுக்காக தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இனியாவுக்காக தான் நீ என் வீட்டுக்கு வந்த. அது எனக்கு நல்லாவே தெரியும். இனியா என்ன நேசிக்கிறேன், என்ன அம்மாவா ஏத்துக்கிட்டா. அதே மாதிரிதான் கலையும் பாரதியும் உங்களை அப்பாவா ஏத்துப்பாங்களா? அது நடக்குமா சிவம்? நிச்சயமா நடக்கும் அன்பு. அவங்க என்ன அப்பாவா ஏத்துப்பாங்க. எப்பவுமே நம்ம குழந்தைங்களை நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது. அவங்க நம்ம பசங்க. நீங்க அப்படி நடந்துப்பீங்களா சிவம்? நான் இதுவரைக்கும் அவங்கள உன் குழந்தைங்க ஏன் குழந்தைங்கன்னு பிரிச்சு பார்த்ததில்ல. இனிமேலும் அப்படி பார்க்க மாட்டேன் அன்பு. அந்த நம்பிக்கை என் மேல இருக்கா? என் கண்ணை பார்த்து சொல்லுங்க சிவம். அதை நீங்க நம்பினா எனக்கு போதும் சிவம். நான் உன்னை நம்புறேன் அன்பு. Oh, wonderful, wonderful. Very good, very good.